பொய் சொல்லி பழகப்பட்ட பழனிசாமி வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது என தஞ்சையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் இன்று தஞ்சையில் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கலந்து கொண்டு திட்டத்தினை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் கூறுகையில், தஞ்சை மாநகராட்சியில் 757 தூய்மை பணியாளர்கள், கும்பகோணம் மாநகராட்சி திருவையாறு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம் நகராட்சி மற்றும் 19 பேரூராட்சிகளில் 833 நபர்கள் என இத்திட்டத்தின் 2677 பேர் பயன்பெறுகின்றனர் எனவும், நேற்று எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூரில் நெற்பயிர்கள் காய்கிறது என்று கூறியது வடிகட்டிய பொய் என்று சொல்லுவார்கள். ஆனால் வடிகட்டியதிலும் வடிகட்டிய பொய் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தஞ்சையில் சொல்லியிருக்கிறார் என்றும், வேறு மாவட்டத்தில் சொல்லியிருந்தால் கூட ஏதோ சற்று நகைப்போடு ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றும் தெரிவித்தார். ஆனால் நெல் உற்பத்தியில் இதுவரை செய்யாத சாதனையை செய்து காட்டியது கழக அரசு. வேண்டுமென்றால் அதிமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் எவ்வளவு, கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நெல் கொள்முதல் எவ்வளவு, அதிமுக ஆட்சியில் விளைவிக்கப்பட்ட நெல் நில அளவு எவ்வளவு, கழக அரசு அமைந்த பிறகு நெல் பயிரிடப்பட்ட அளவு எவ்வளவு என்பதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் அபரிமித வளர்ச்சி அடைந்து தஞ்சை மாவட்டம் நெல் உற்பத்தியில் சாதனை படைத்திருக்கிறது என்பது தெரியும். அவர் சொல்லியிருப்பது வடிகட்டிய பொய் என்றார். விவசாயிகளும் பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். பொய்யையே சொல்லி பழகப்பட்ட பழனிசாமி வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் சந்திரசேகரன், நீலமேகன், மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தஞ்சை மாநகராட்சியில் 757 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். கும்பகோணம் மாநகராட்சியில் 591 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். திருவையாறு நகராட்சியில் 96 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். பட்டுக்கோட்டை நகராட்சியில் 292 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். அதிராம்பட்டினம் நகராட்சியில் 108 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற 19 பேரூராட்சிகள், அந்த பேரூராட்சிகளில் 833 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தம் 2677 பேர் பயன்பெறுகிற திட்டத்தை காலையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், வணக்கத்துக்குரிய மேயர், துணை மேயர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மண்டல குழு தலைவர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஆய்வு பண்ணாரு. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீருடன் சொல்லியிருக்காங்க. நெற்பயிர்கள்லாம் காஞ்சிருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்துட்டு போயிருக்காரு. வடிகட்டின பொய் என்று சொல்லுவார்கள். ஆனால் வடிகட்டியதிலும் வடிகட்டிய பொய்யை முதலமைச்சர் ஆக இருந்த எடப்பாடி பழனிசாமி தஞ்சையில் சொல்லியிருக்கிறார். வேறு மாவட்டத்தில் சொல்லியிருந்தால் கூட ஏதோ சற்று நகைப்போடு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நெல் உற்பத்தியில் இதுவரை செய்யாத சாதனையை செய்து காட்டியது கழக அரசு, தளபதி தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசு. வேண்டுமேயானால் அதிமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் எவ்வளவு, கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நெல் கொள்முதல் எவ்வளவு, அதிமுக ஆட்சியில் விளைவிக்கப்பட்ட நெல் நில அளவு எவ்வளவு, கழக அரசு அமைந்த பிறகு நெல் பயிரிடப்பட்ட அளவு எவ்வளவு என்பதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் அபரீத வளர்ச்சி அடைந்து தஞ்சை மாவட்டம் நெல் உற்பத்தியில் சாதனை படைத்திருக்கிற இந்த தருணத்தில் அவர் சொல்லி இருப்பது வடிகட்டிய பொய். விவசாயிகளும் பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். பொய்யையே சொல்லி பழக்கப்பட்ட பழனிசாமி அவர்கள் வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது.